Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் கோபைலட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கோபைலட்னா என்ன, அதோட யூசேஜ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா கோபைலட் ஒரு ஏஐ பவர்ட் அசிஸ்டண்ட். ஓகே, இந்த கோபைலட்டை யூஸ் பண்ணி சிம்பிள் லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் மூலிமா ஒரு யூசர் தனக்கு தேவையான வேலையை ஈஸியாக பார்த்தீங்கன்னா முடிச்சுக்க முடியும். அண்ட் மைக்ரோசாஃப்ட் 365ல இந்த கோபைலட்டோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக், ஒன் நோட் அண்ட் டிசைனரில் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எக்ஸலில் கோபைலட்டோட யூஸ் என்ன? ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃபார்முலாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, சார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அண்ட் நமக்கு சில தேவையான டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஈவன் நமக்கு ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை புரிஞ்சிக்க முடியலனா கூட கோபைலட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நாம் தாராளமாக எக்ஸலில் கோபைலட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் கோபைலட்டை வச்சு நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிக்கணும், சரிங்களா? எக்ஸல் ஒர்க் புக்கை லான்ச் பண்ண உடனே ஹோம் டேப்லேயே ரைட் எண்டில் பார்த்தோம்னா கோபைலட் இருக்கும். கிளிக் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த கோபைலட்டை நம்மளுடைய ஒர்க் புக்கில், நம்மளுடைய எக்ஸல் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நம்மளுடைய எக்ஸல் டாக்குமெண்ட் லோக்கல் ட்ரைவில், லோக்கல் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி இருந்தாலும் கூட கோபைலட்டை யூஸ் பண்ணணும்னா நாம் ஆட்டோ சேவ் பண்ணியிருக்கணும். அதாவது ஆட்டோ சேவ் எனேபிள் பண்ணி ஒன் ட்ரைவில் நாம் இதை சரியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸ்டோர் பண்ணாமல் நாம் கோபைலட்டை எக்ஸல் டாக்குமெண்ட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ புது ஒர்க் புக்கோ இல்லை ஏற்கனவே வேலை செஞ்ச ஒர்க் புக்கோ நாம் கோபைலட்டை யூஸ் பண்ணணும்னா ஒன் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி இருக்கணும். ஒன்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அண்ட் இப்போ நம்ம கோபைலட்டோட சேட் ஏரியாவை ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், நீங்கள் கோபைலட்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்காக உங்களுடைய டேட்டா ஆஸ் அ டேபிளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டேபிள்லெஸ் கோபைலட், அதாவது உங்களுடைய டேட்டா ஆஸ் அ டேட்டா ரேஞ்சாகவும் இருக்கலாம், இல்லை ஆஸ் அ டேபிளாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கோபைலட்டை உங்கள் டேட்டா மேலே ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, முன்னாடியே நான் மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்க போகிற முதல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோபைலட்டை நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஏரியாவில், ப்ராம்ப்ட் ஏரியாவில் how to use VLOOKUP function just enter கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ VLOOKUP ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்கும் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்தாச்சு. அண்ட் ஃபார்முலா காப்பி பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு VLOOKUP ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா தேவைன்னு வச்சுப்போம். ஸோ now generate a data set for me to practice VLOOKUP. நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான ப்ராம்ப்ட், அந்த டெக்ஸ்ட்டை நம்ம டைரெக்டாக டைப் பண்ணாலும் சரி சேட் ஏரியாவில், இல்லை மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணியும் நாம் ப்ராம்ப்டை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கலாம். ஸோ சாம்பிள் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்சர்ட் டு நியூ ஷீட். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஷீட்டில் நமக்கான டேட்டா செட் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அப்போது நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் மூலிமா கோபைலட்டில் நமக்கு தேவையான ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி ப்ராம்ப்டை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே போய் பார்த்தோம்னா வியூ ப்ராம்ப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் லைப்ரரியே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஒரு கேலரியே இருக்குது. ஸோ இங்கே வெரைட்டி ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன விதமான டாஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் பண்ணுற டாஸ்க்கு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஓகே, இல்லை உங்களுக்கு என்ன ஜாப் டைப் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் கொடுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் அதுக்கு ரிலேட்டடாக, இல்லை மேனுஃபேக்சரிங் அதுக்கு ரிலேட்டடாக, இல்லை எனர்ஜி ஓரியன்ட். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான ப்ராம்ப்டை இங்கே இருந்தும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை கலர் ஸ்கேல், இல்லை ஹைலைட் டேட்டா, ஸோ இந்த மாதிரி, இல்லை கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செட் பண்ணுறது. ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு ப்ராம்ப்ட்ஸை இங்கேருந்தும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். பட் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான ப்ராம்ப்டை நாம் கொடுக்கறது நமக்கு நல்லது. பிகாஸ் சிம்பிள் லாங்குவேஜுங்கிறதுனால நமக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது. சரி, குயிக்காக நம்ம மற்ற எக்ஸாம்பிள்ஸை வேகமாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரெண்டாவது, நான் ஒரு விடுகதை பார்த்தீங்கன்னா கேட்குறேன். அதாவது கிவ் மீ a riddle where the answer is XLOOKUP. ஸோ எப்படி நமக்கு ஆன்சர் வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்தாச்சு. I am a function that can search both left and right, finding values in a table day or night. With a single formula, I can do it all, from exact matches to approximate calls. What am I? Okay, so XLOOKUP. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை நான் காமிக்கிறேன்.
ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த லெவலில் ப்ராம்ப்ட்ஸை நம்ம கொடுக்கலாம். சரி, இப்போது இந்த டேட்டா செட்டில் ஆர்டர் ஐடியை கவனித்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, பார்க்குறதுக்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. பட் இந்த ஃபார்முலாவோட விஷயம் என்ன அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அதனால கோபைலட் கிட்ட இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்ம கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ஃபார்முலாவை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் ஏரியாவில் எக்ஸ்பிளைன் திஸ் ஃபார்முலா டு மீ டபுள் கோட்குள்ளே இந்த ஃபார்முலாவை கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த ஃபார்முலாவோட யூசேஜ் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, எதுக்காக அது இங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக நாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரிசல்ட்டை நல்லா கவனித்து பார்த்தோம்னா திஸ் ஃபார்முலா ஜென்ரேட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் 20 ரேண்டம் நம்பர்ஸ் பிட்வீன் எந்த வேல்யூக்குள்ளே. ஸோ குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளே 20 ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபார்முலாவோட வேலை. அண்ட் இந்த ஃபார்முலாவில் நல்லா கவனித்து பாருங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்னென்ன செஞ்சுருக்கு, என்னென்ன பார்ட் எது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஈஸியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது ஒரு விஷயம் நமக்கு புரியலனா கூட, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு ஃபார்முலாவோ எனிதிங் புரியலனா கூட கோபைலட்டை யூஸ் பண்ணி அதை நாம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நீங்கள் கோபைலட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி சேட் ஏரியாலே பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த சஜஷன் ஓகே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற ப்ராம்ப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு நியூ டேட்டாவில் ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு அதுக்கு ஒரு புது சேட் ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கனாலே போதும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேட் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு நாம் ப்ரீவியஸாக இப்போ பண்ண சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே மெயின்டைன் ஆகும். நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நியூ சேட்டை இங்கேருந்தே நாம் என்ன பண்ணலாம், தொடங்கிக்கலாம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு தேவையான அந்த ப்ராம்ப்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் இருக்கும். மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இன்னும் உங்களுக்கு தேவையான சஜஸ்டட் ப்ராம்ப்ட்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸோ இங்கே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கறதுக்கு கஷ்டம் கிடையாது, நிறைய வழி இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, சரி, இப்போது இந்த டேட்டா ஷீட்டில் நமக்கு பிராண்டில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் காலமில் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து டேபிள் கிடையாது, நார்மல் டேட்டா ரேஞ்ச் தான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மாடல் இருக்குது. ஸோ நமக்கு பிராண்டையும் மாடலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி தேவை, கன்கேட்னேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ நம்ம ப்ராம்ப்ட் என்ன கொடுக்குறோம்னா, ஜாயின் த பிராண்ட் அண்ட் மாடல் காலம் வித் த ஹைஃபன் செப்பரேட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நாம என்டர் கொடுக்கலாம். ஐம் ஹேவிங் ட்ரபிள் ஒர்க்கிங் ஆன் ப்ராம்ப்ட்ஸ் ரைட் நவ், ட்ரை சென்டிங் யுவர் ப்ராம்ப்ட் லேட்டர். ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் உங்களுடைய ப்ராம்ப்டை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்தே ஆகணும். ஸோ ரிசல்ட்டில் அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா கன்கேட்னேஷன் தான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அண்ட் நாம் கேட்ட அந்த செப்பரேட்டர், அந்த டீலிமிட்டரை வச்சு நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இன்சர்ட் காலமில் நாம் அந்த ஆப்ஷனுக்கு மேலே நம்மளுடைய மவுஸை ஹோவர் பண்ணும் போதே பாருங்கள், லெஃப்ட் சைடில் நமக்கு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அதில் பிராண்ட் மாடல் அப்படிங்கிற காலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வித் நம்ம கேட்ட மாதிரி பிராண்டையும் மாடலையும் கம்பைன் பண்ணி ரெண்டுமே கன்கேட்னேட் பண்ணி நமக்கு ஒரு காலம் வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம இன்சர்ட் காலம் கொடுத்து ஒரு நியூ காலமை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிராண்டு மாடலை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு இந்த காலமை நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய இஷ்டம் தான். கன்கேட்னேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணுற வேலையும் நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கஸ்டமர் நேம் பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக தான் இருக்குது. ஸோ இதை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி தேவை. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராம்ப்டை நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ப்ளிட் த கஸ்டமர் நேம் இன்டு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஜஸ்ட் நம்ம என்டர் கொடுத்து இதே மாதிரி ரிசல்ட் தான் வரப்போகுது. ஸோ நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நியூ காலமில் வரும். நாம் அதை என்ன பண்ணலாம், தாராளமாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதோ வந்தாச்சா, இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நேமு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் லாஸ்ட் நேமுக்கு டெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி என்ன ஃபங்க்ஷன்ஸ் அங்கே வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் காலம் கொடுக்கும் போது நமக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. அண்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது கவனித்து பாருங்கள், நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, டெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸையும் அந்த ஃபார்முலாவையும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. அண்ட் இந்த இடத்துல எரர் வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இது யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் இருக்குது, பட் என்ன விஷயம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு நேம், ஃபர்ஸ்ட் நேம் அது மட்டும்தான் இருக்கிறதுனால இங்கே எரர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதெல்லாம் ஈஸியாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து சால்வ் பண்ணிக்க முடியும். எனிவே நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ப்ளஸ் அவங்களுடைய டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு யூனிக்கான இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா add an email column and generate a professional email address by combining first name and last name in lowercase, separate by a period and add நமக்கு என்ன டொமைன் வேணும் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு.
ஸோ அப்போது ஒரு நியூ இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் நாம் கோபைலட்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ப்ராம்ப்டை நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் சிம்பிள் லாங்குவேஜ்லேயே கொடுங்க. உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டில் ஏதாவது டைப்போ இருந்தாலும் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தந்துடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறது, ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கெலாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா வந்திருக்கு. பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். ஸோ அப்போது அந்த ஃபார்முலாவோட ஒர்க் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். பட் எனிவே இதுக்கு பார்த்தீங்கன்னா வரல, எனக்கு என்னென்னு தெரில. பட் மேபி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்துடும். நீங்கள் தாராளமாக அதை பார்த்துக்க முடியும். ஆஸ் யூஷுவல் இன்சர்ட் காலம் கொடுத்து நாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம கேட்ட மாதிரி லோவர் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டொமைனோட கன்கேட்னேட் பண்ணி ஒரு யூனிக்கான ஒவ்வொருத்தருக்கும் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு கோபைலட் மூலியமாக. சரி, அடுத்த எக்ஸாம்பிள் யூனிட் கன்வர்ஷனை பேஸ் பண்ணி. ஸோ பைக் நம்பர் இருக்குது, பிராண்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் கவர்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இருக்குது, நமக்கு மைல்ஸில் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ நம்ம ப்ராம்ப்டை கொடுக்கலாம், கன்வெர்ட் த வேல்யூஸ் இன் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் சரியாக அந்த ஹெட்டரோட நேம், காலமோட நேமை நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் த வேல்யூஸ் இன் டிஸ்டன்ஸ் கவர்டு டு மைல்ஸ். ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கலாம். அண்ட் ரிசல்ட் வந்தாச்சு, ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் இந்த வாட்டி பாருங்கள், ஷோ எக்ஸ்பிளனேஷன். ஸோ வந்திருக்கக்கூடிய ஃபார்முலாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா கூட இந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சு ஈஸியாக நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இன்சர்ட் காலம் கொடுத்து ஒரு நியூ காலமில் நமக்கு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு மைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ரிசல்ட்டாக நமக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேஸ் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ரெவன்யூவில் பார்த்தோம்னா 10 lakhsக்கு மேலே இருக்கக்கூடிய டோட்டல் ரெவன்யூவை பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனில் ஹைலைட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நமக்கு ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோம்னா, ஹைலைட் வேல்யூஸ் இன் லைட் க்ரீன் ஃபார் டோட்டல் ரெவன்யூ விச் ஆர் கிரேட்டர் தென் 1 lakh. 1 lakh தான் கொடுத்துருக்குறேன். ஸோ நாம் அதை என்ன பண்ணலாம், 10 lakhsக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நாம் என்டர் கொடுக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரூல் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஃபில் கலர் என்ன அண்ட் ஃபாண்ட் கலர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணி ப்ரிவியூவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நாம் அப்ளை பண்ணால் போதும். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு 10 lakhsக்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்திருக்கு. அப்போ இங்கே ஒரு 10 lakh இருக்கேன்னா நாம் கரெக்டாக பாருங்கள், 10 lakhsக்கு மேலே கிரேட்டர் தென் 10 lakhs தான் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராம்ப்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சரியாக கொடுக்குறோமோ அந்த ரிசல்ட் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு டேட்டா டேபிள். ஓகே, ஸோ டேட்டா டேபிளோ இல்லை டேட்டா ரேஞ்சோ நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா கோபைலட் ஈஸியாக ஒர்க் ஆகும். நாமளும் ஃப்ளெக்சிபிளாக பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டை கொடுத்து நமக்கு தேவையான வேலையை செஞ்சு வாங்கிக்க முடியும். அதே மாதிரி யூனிட் சோல்டுங்கிற இந்த காலமில் நமக்கு கலர் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ கலர் ஸ்கேலை பற்றி நமக்கு தெரியும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கலர் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், ப்ராம்ப்டை கொடுக்கலாம், அப்ளை அ ரெட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்கேல் டு த வேல்யூஸ் இன் யூனிட் சோல்டு. பட் வந்து க்ரீன் எதுக்கு, ரெட் எந்த மாதிரியான வேல்யூக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதை வந்து இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ க்ரீன் ஃபார் ஹையஸ்ட் வேல்யூஸ் அண்ட் ரெட் ஃபார் லோவஸ்ட் வேல்யூஸ். சிம்பிள் வேர்ட்ஸில் சிம்பிள் டெக்ஸ்டாகவே நீங்கள் கொடுங்க. ஸோ கோபைலட் அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். முக்கியமானது காலமோட நேமை சரியாக நாம் மென்ஷன் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நாம் இங்கே நமக்கு E2லேருந்து E141, ஸோ E காலம் தான் யூனிட் சோல்டு, ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நமக்கு பார்த்தோம்னா கலர் ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா இப்படி வந்திருக்கு. ஸோ அப்போ ப்ராம்ப்டை இன்னுமே நம்ம சரியாக கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, அந்த மிடில் பார்ட் வந்து நமக்கு ஒயிட்டில் தேவை. ஸோ இது ஃபுல் கிரேடியண்ட்டாக அந்த மாதிரி ஷேடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிருக்கு. எனிவே நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருந்தாலும் அந்த இன்பிட்வீனில் நமக்கு ஒரு மிடில் அந்த ஒயிட் இருந்துச்சுன்னா, ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை கொடுக்கலாம். ஒரே ஒரு வேர்ட் ஒயிட் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறேன். பிகாஸ் வந்து க்ரீன் வந்து ஹையஸ்ட் வேல்யூஸ்க்கும் ரெட் வந்து லோவஸ்ட் வேல்யூஸுங்கிறத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஒயிட் அப்படிங்கிறது ஆப்வியஸாக அது மிடில் பார்ட்டுக்கு போயிடும். ஸோ எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அண்ட் எப்படி நம்ம ப்ராம்ப்டை இன்னும் தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டி பாருங்கள், ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஜஸ்ட் நாம் அப்ளை பண்ணலாம். கரெக்ட், இதுதான் நாம் எதிர்பார்த்தது. ஸோ அப்போது ஹையஸ்ட் யூனிட் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீனில், ரிச்சான க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக லோவில் இருக்கக்கூடிய லோவஸ்ட் சேல்ஸ் யூனிட் சோல்டு எவ்வளவோ அது வந்து நமக்கு ரிச்சான ரெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ அப்போ ப்ராம்ப்டை நம்ம சரியாக பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், சரியாக மென்ஷன் பண்ணணும், அதில் நாம் கவனமாக இருக்கணும். ஸோ நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை நாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா கெட் பண்ணிக்கிட்டோம். சரி, இந்த டேட்டா செட்டில் சேல்ஸ் ரெப் அப்படிங்கிற காலம் இருக்குது. ஓகே, பட் யூனிக்கான சேல்ஸ் ரெப் மட்டும் பார்த்தீங்கன்னா தேவை. அந்த டிஸ்டிங்க்ட் சேல்ஸ் ரெப் மட்டும் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ அப்போ நாம் என்ன கொடுக்குறோம், ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் சேல்ஸ் ரெப் ஆர் இந்த சேல்ஸ் ரெப் காலம். ஸோ நமக்கு யூனிக்கான வேல்யூஸ் எவ்வளோ, யூனிக்காக எவ்வளோ சேல்ஸ் ரெப் மட்டும் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ நான் அதோட கவுண்ட் வேல்யூ கேட்கல, மொட்டையாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஐ அனலைஸ்ட் டேட்டா இன் A1லேருந்து G141 அண்ட் ஹியர்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட். ஸோ அப்போ பார்த்தோம்னா நமக்கு 141 ரோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, 140 ஆஃப் டேட்டா இருக்குது இல்லையா, ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அதில் எல்லாத்துலேயும் தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப் மென்ஷன் ஆகிருக்கு. பட் டிஸ்டிங்க்ட் அந்த யூனிக்கான வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா 32 தான். ஸோ அப்போ 32 சேல்ஸ் ரெப் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. மற்றபடி ஒரு டேட்டாவோட இன்சைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக போயிட்டு என்ன பண்ணலாம்னா, ஷோ டேட்டா இன்சைட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டாவோட அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அந்த இன்சைட்ஸ் எல்லாமே, விஷுவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் கிரிட்டில் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணித்தா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா வேலை நடக்கும். ஓகே, ஸோ எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஷோ டேட்டா இன்சைட்ஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். ஓகே, ஸோ ரிசல்ட் என்ன வந்திருக்கு, யூனிட் ப்ரைஸ் பை ப்ராடக்ட் நேம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு பார் சார்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நீங்கள் இதை ஒரு நியூ ஷீட்டில் ஆட் பண்ணணும்னாலும் ஓகே. இல்லை அப்படின்னா ஆட் ஆல் அது வந்திருக்கு பாருங்கள், இங்கே சஜஸ்டட் வந்தாச்சு. ஓகே, சஜஸ்டட் ப்ராம்ப்ட் இங்கே வந்தாச்சு. ஆட் ஆல் இன்சைட்ஸ் டு கிரிட். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதான் சொல்கிறல, ப்ராம்ப்டை கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னது யூனிட் ப்ரைஸ் பை ப்ராடக்ட் நேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்து ப்ராம்ப்டை கொடுத்து நீங்கள் எடுக்கணுனாலும் இந்த விஷுவலை நீங்கள் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு அது ப்ராம்ப்டை கொடுக்கறதுக்கு ஐடியா இல்லை, கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், ஆட் ஆல் இன்சைட்ஸ் டு கிரிட்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நியூ ஷீட் ஓப்பன் ஆகி எல்லா இன்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்துருச்சா எல்லாமே, பிவட் டேபிளும் வந்தாச்சா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ இங்கேருந்து காப்பி பண்ணி நீங்கள் வேறு ஷீட்டில் வச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த விஷுவலை என்ன பண்ணலாம், நீங்கள் ரீமாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குறது இங்கே இல்லைன்னா கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து தாராளமாக நீங்கள் இந்த வேலையை செஞ்சுக்க முடியும். அண்டு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராம்ப்டை கொடுக்கறதுக்கு தயங்க வேண்டாம், சிம்பிள் லாங்குவேஜில் கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்குது, பட் எனிவே நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஒருவேளை ஆவரேஜாக எவ்வளோ யூனிட்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறத எனக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கால்குலேட் ஆவரேஜ் யூனிட் சோல்ட் சிம்பிளாக நான் மொட்டையாக தான் கொடுக்குறேன், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு, டு கண்டினியூ அனலைசிங் வித் மோர் ப்ராம்ப்ட்ஸ் கோ பேக் டு த சோர்ஸ் டேபிள். எஸ், அங்கே தான் இருக்கிறோம், நம்ம அங்கே தானே இருக்கிறோம். எஸ், மேபி வேணால் உள்ளே வேணால் நான் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ரிசல்ட் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ரிசல்ட்டை பாருங்கள், ஆவரேஜ் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு. ஸோ இன்சர்ட் ரோ கொடுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரு நியூ ரோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூனிட் சோல்டுக்கு கீழே ஆவரேஜ் யூனிட் சோல்டோட அந்த பர்சன்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் யூனிட் சோல்டோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. ஸோ அட்வான்டேஜும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நமக்கு ஆவரேஜ் மட்டும் இல்லாமல் கவுண்ட் எவ்வளோ, இல்லை மேக்ஸிமம் சேல்ஸ் யூனிட் சோல்டு எவ்வளோ, இல்லை மினிமம் எவ்வளோ, இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா டாப் நாட்ச் தான். மற்றபடி எனக்கு டோட்டல் ரெவென்யூ பேஸ் பண்ணி எனக்கு சார்ட் பண்ணணும், அதாவது அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ சார்ட் த டேட்டா அண்ட் அசெண்டிங் பேஸ்ட் ஆன் டோட்டல் ரெவென்யூ காலம். ஓகே, ஸோ காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு டோட்டல் ரெவென்யூ என்டையர்லி அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பர்ஃபெக்டாக நமக்கு சார்ட் ஆகி வந்துடும். ஸோ ரெஃபரன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஜஸ்ட் நாம் அப்ளை கொடுத்துடலாம். ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அசெண்டிங்கில் இருந்து சரியாக அசெண்டிங் ஆர்டரில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்டையர் டேபிளும் நமக்கு பர்ஃபெக்டாக வந்தாச்சு. அண்ட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அண்டு ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அண்டு கொடுத்தும் நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணலாம், அண்டு பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஆர் ஈவன் நீங்கள் கண்ட்ரோல் ஒய் கொடுத்தும் மறுபடியும் நீங்கள் அந்த சார்ட்டை அப்ளை பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபில்டரும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனில் ஏஷியா இருக்கா, ஸோ அதன்படி நாம் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். ஸோ ஃபில்டர் ரீஜன் பை ஏஷியா ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் நாம் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்டையர் டேட்டா செட்டில் ஏஷியா மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி வந்திருக்கு. அண்டு பண்ணுற ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது, இல்லை நம்ம கண்ட்ரோல் ஜியும் கொடுக்கலாம், இல்லை ஃபில்டர் மேலே இருக்குது, நாம் அதை ஓப்பன் பண்ணி கிளியர் ஃபில்டர்ஸ் ஃப்ரம் ரீஜன் கொடுத்தும் நாம் ஃபில்டரை கிளியர் பண்ணிக்க முடியும்.
ஈவன் நாம if ஃபங்க்ஷன் ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் ரெவென்யூ இருக்குது, குறிப்பிட்ட ரெவென்யூ எடுத்தாங்கன்னா இந்த குரூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இஃப் கண்டிஷன் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் பெரிய ப்ராம்ப்டாக தான் கொடுத்துருக்குறேன். ஸோ இவ்வளோ அமௌண்ட் இருந்தது, இவ்வளோ டோட்டல் ரெவென்யூ இருந்துச்சுன்னா அது குரூப் ஏக்கு வரணும், இல்லை இவ்வளோ இருந்துச்சுன்னா குரூப் பி, குரூப் சி, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், இதை என்ட்ரு கொடுத்து இஃப் ஃபார்முலா நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது, இஃப் கண்டிஷன் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரீட்ரை பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதிகமாக ரீட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிது. ஸோ மேபி சம்டைம்ஸ் டிராஃபிக் அதிகமாக இருந்தால், பிஸியாக இருந்தால் இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ஒரு நியூ காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் நாம் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஃப் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நமக்கு கிரியேட் ஆன அந்த நியூ காலமில் நாம் ஆக்சுவலாக பேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இதில் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகி தான் இருக்குது. ஓ ரைட், ஆக்சுவலாக டோட்டல் ரெவென்யூவில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே குரூப் ஏ, குரூப் பி நாம் கேட்டது அழகாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை ஆகிருக்கு. குரூப் சி வரைக்கும் அப்ளை ஆகிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ரெவென்யூக்கு, குறிப்பிட்ட ரெவென்யூவுக்கு எந்த விதமான குரூப்பும் அப்ளை ஆகக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் ரெவென்யூ டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ பார்த்தோம்னா குரூப் ஏ, பி, சி. ஸோ இஃப் ஃபங்க்ஷனும் நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கெட் பண்ணிக்க முடியுது. ஸோ முன்னாடியே நம்ம இன்னொரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியிருந்தோம், ஷோ ஆல் இன்சைட்ஸ், அதுக்கப்புறம் கெட் ஆல் இன்சைட்ஸ் டு கிரிட், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஈவன் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை அனலைஸ் பண்ணி சார்ட்ஸ் அண்ட் பிவட் டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ப்ராம்ப்ட்டை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அனலைஸ் த டேட்டா செட் அண்ட் ஆட் சார்ட் பிவட் டேபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுக்கலாம். உங்களுக்கு தேவையானது வேணுங்கிற பட்சத்தில் இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணி நாம் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஓகே, ஸோ எந்தெந்த சேல்ஸ் ரெப் என்னென்ன ப்ராடக்ட்ஸை விற்றாங்க, ஸோ அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியும் ப்ராம்ப்ட்டை கொடுத்து நாம் என்ன பண்ண முடியும், வெளியில் எடுக்க முடியும். இல்லை நீங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி இப்படி டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ட்ஸ் அண்ட் விஷுவல்ஸை கேட்டும் நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். உங்களுக்கு சஜஸ்டட் ப்ராம்ப்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேல்ஸ் ரெப் பை ப்ராடக்ட் நேம். ஓகே, ஸோ அப்போ அதை கிளிக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவைன்னா பிவட் டேபிளா, சார்ட்டா, எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஈவன் நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அனலைஸ் டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கோபைலட்டுக்கு தான் இந்த மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. விஷுவல்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனலைசிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அனலைஸ் டேட்டாவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்கள் டேட்டாவை இனிஷியலாக டக்குன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான இன்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் ஷோ ஆல் ரிசல்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, உங்கள் டேட்டாவை நீங்கள் இன்னும் ஈஸியாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் கோபைலட் எனிவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இன்னும் தேவையான கேள்விகளை கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். அனலைஸ் டேட்டாலையும் நீங்கள் கொஸ்டின்ஸை கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கெட் பண்ண முடியும். பட் எனிவே நீங்கள் கோபைலட்டை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கோபைலட்டை எப்படி எக்ஸலில் யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி கோபைலட் உங்களுடைய எக்ஸல் வெர்ஷனில் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம், நல்லா கவனிங்க. இப்போ நாம் யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற எக்ஸல் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் 365. ஓகே, ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போது தனி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கோபைலட் இன்க்ளூடடாக தான் பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது, வேர்டோ, எக்ஸலோ, பவர் பாயிண்ட்டோ, அவுட்லுக்கோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கோபைலட் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன்லேயே அது ஆட் ஆகிருக்கு, இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபை பார்த்தீங்கன்னா வரதான் செய்யும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வரலைங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு அப்டேட் பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ, நான் மைக்ரோசாஃப்ட் 365 சப்ஸ்கிரிப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்னும் வரலைன்னா அப்டேட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்டேட் பண்ணியும் கிடைக்கலங்கிற பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த கோபைலட்டோட அந்த இன்டகிரேஷன் உங்களுக்கு சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ நீங்களும் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், நீங்கள் கோபைலட்டை யூஸ் பண்ணும் போது கிரெடிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ கிரெடிட் பேலன்ஸ். ஸோ நீங்கள் ஏஐ கிரெடிட் பேலன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ப்ராம்ப்டை கொடுக்கும் போது ஒரு கிரெடிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராம்ப்டை என்ன பண்ணுறீங்க, அந்த ப்ராம்ப்ட் கொடுக்கும் போது ஒரு கிரெடிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது செலவாகும். ஓகே, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்கள் கோபைலட்டை யூஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா 60 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ரினியூவ் ஆகும்.
இந்த 60 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது காமன் தான். ஓகே, காமன் அப்படிங்கிற சென்ஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அவுட்லுக்கு எந்த இடத்துல நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னாலும் இந்த 60 கிரெடிட்ஸ்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே போகும். ஓகே, அண்ட் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட்ஸ் ஏஐ கிரெடிட்ஸ் தட் ரீஃபில் அட் த ஸ்டார்ட் ஆஃப் ஈச் மந்த். ஓகே, ஸோ 2 விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கோபைலட் உங்களுக்கு இன்டெகிரேட் ஆயிருக்கு குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸில், அண்ட் நீங்கள் அதை அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கெட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமானது ஏஐ கிரெடிட் பாயிண்ட்ஸ். ஸோ 60 கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது ஃபியூச்சரில் மேபி ஏறலாம், குறையலாம், இல்லை விஷயங்கள் மாறலாம். பட் எனிவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் தனி சப்ஸ்கிரிப்ஷனாக கோபைலட்டை வாங்க வேண்டாம். கோபைலட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். பட் எனிவே கோபைலட் ப்ரோங்கிறது தனின்னு நினைக்கிறேன். பட் எனிவே ஜஸ்ட் நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். பட் இந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் 365ல கோபைலட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய டெய்லி ஒர்க்குக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்து லேர்ன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 எக்ஸல் வீடியோஸை உங்களுக்கு நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிச்சயமாக டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஒர்க்குக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.